أتقولون على الله ما لا تعلمون وإذا فعلوا فاحشة قالوا وجدنا عليها آباءنا والله أمرنا بها قل إن الله لا يأمر بالفحشاء أتقولون على الله ما لا تعلمون. ஈடுபட்ட உயிரே, இந்த உடம்பிலிருந்து நீ வெளியேறு என்று, அல்லது பாவம் செய்திருந்தால் பாவமான நிலையிலே அல்லாஹ்வினுடைய மரணத்தை ஏற்படுத்தினால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கெட்ட உயிரே, அல்லாஹ்வுடைய கோபம் உன் மீது இருக்கக்கூடிய நிலையிலே உடம்பிலிருந்து வெளியே வா என்று அழைப்பார்கள். அந்த அழைப்பிற்கு யாரும் மறுக்க முடியாது. எந்த ராணுவ பட்டாளங்களும் அதை பாதுகாக்க முடியாது. எந்த மருத்துவர்களுடைய மருந்தும் அந்த நோயை தீர்க்க முடியாது. அந்த நோய் தீர்க்க முடியாத நோய் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மரணம் நம்மை வந்தடைந்து விட்டால் யாரும் எம்மை பாதுகாக்க முடியாது. எங்கும் ஓடி மறைய முடியாது, எங்கும் தெரித்து விட முடியாது. என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு தாயின் கருவறையிலே 10 மாதம் என்னை சுமந்து ஒரு மனிதனாக பிறக்கச் செய்தான். பின்பு இவ்வுலகத்திலேயே சில ஆண்டுகள் வாழ்வதற்குண்டான அவகாசம் தந்தான். இப்போது என்னை பெற்ற தாய் எங்கே? என்னை வளர்த்து ஆளாக்கிய தந்தை எங்கே? நான் கற்ற கல்வி எங்கே? கல்வியின் மூலமாக நான் பெற்ற பொருளாதாரம் எங்கே? என்னுடைய மனைவி எங்கே? என்னுடைய மக்கள் எங்கே? நான் இரவு பகலாக சேர்த்த, இரவு பகலாக உழைத்த என்னுடைய பொருளாதாரம் எங்கே? நானும் கண்ணும் கருத்துமாக கட்டி எழுப்பிய எனது வீடு எங்கே? எனது ஆசையாக நான் வாங்கிய வாகனம் எங்கே? நான் உறங்கிய மெத்தை எங்கே? எனக்கு பணிவிடைகள் செய்த பணியாளர்கள் எங்கே? எனக்கு இவ்வுலகத்தில் இருந்த அந்தஸ்துக்கள் எங்கே? எனக்கு இவ்வுலகத்தில் இருந்த மரியாதைகள் எங்கே? என்னை சுற்றி சுற்றி வந்த எனது உறவுகள் எங்கே? இப்போது நான் கிடக்கும் நிலைமையை நீங்கள் பாருங்கள். எனது பெயர் ஜனாசாவாம். என்னை குளிப்பாட்டுகிறார்கள். என்னுடைய தாய், தந்தை, எனது மனைவி, நான் பெற்ற பிள்ளைகள், நான் கட்டி எழுப்பிய வீடு, நான் படுத்து உறங்கிய பஞ்சு மெத்தை, இவைகள் எல்லாம் என்னை விட்டு அகற்றப்பட்டு விட்டன. நான் ஒரு ஜனாசாவாம். இவ்வுலகத்தில் நான் வாழும்போது என்னை படைத்த அல்லாஹுக்காக நான் செய்த நன்மைகள் எத்தனை! ஐங்கால தொழுகைகளை பேணி தொழுதேனா? தினமும் அல்லாஹுவை திக்ர் செய்தேனா? தினமும் அல்லாஹுடைய குர்ஆனை ஓதினேனா? தினமும் அல்லாஹுடைய குர்ஆன் ஓதுவதையாவது கேட்டிருப்பேனா? அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கேட்டேனா? அல்லாஹ் எனக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தினேனா? அல்லாஹுடைய படைப்புகளை எண்ணி பார்த்தேனா? சுவனத்தை எண்ணி பார்த்தேனா? நரகத்தின் தண்டனையை எண்ணி பார்த்தேனா? அல்லாஹுடைய தூதர் ஹபீப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றினேனா? இந்த உலகத்தை விட அவர்களை நான் நேசித்தேனா? அவர்கள் சொன்ன மன்னரை வாழ்க்கையை நினைத்து பார்த்தேனா? அவர்கள் சொன்ன மறுமை வாழ்க்கையை எண்ணி பார்த்தேனா? இப்போது நான் ஜனாசா. என்னை குளிப்பாட்டுகிறார்கள், பின்பு கபனில் பொறிவார்கள், பின்பு அந்த சந்தூக்கில் கொண்டு வைப்பார்கள். என்னை பெற்ற தாய் கதறுவாள், என்னுடைய தந்தை அழுவாள், எனது மனைவி மக்கள் அழுவார்கள், எனது பிள்ளைகள் அழும், என்னுடைய உறவுகள் அழும், என்னுடைய குடும்பம் அழும், என்னோடு இருந்த எனது நண்பர்கள் அழுவார்கள், என்னோடு பணிபுரிந்த நண்பர்கள் அழுவார்கள். ஆனால் நான் என்ன நிலைமையில் படுத்து கிடைக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரியுமா? நான் மரணிக்கும் போது எனக்கு அல்லாஹ் எனது கண்ணில் சுவனத்தை காட்டினானா, இல்லை நரகத்தை காட்டினானா என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் வாழ்ந்து வந்த காலங்களில் அல்லாஹுக்காக நான் செய்த காரியங்கள் எனக்கு தெரியும். எனது உள்ளம் அறியும். நான் எனது வாழ்க்கையின்பால் சென்று விட்டேன். நான் என்னுடைய செயலின்பால் நான் சென்று விட்டேன். என்னை இந்த கோலத்தில் பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களது உள்ளங்களை கேளுங்கள். எத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு இவ்வுலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா அனுமதி தந்தான்? கடந்து வந்த காலங்கள் எத்தனை? இனி கடக்க இருக்கும் காலங்கள் எத்தனை? உங்களை படைத்த ரப்பிற்காக நீங்கள் செய்த நன்மையான காரியங்கள் எத்தனை? உங்களது உள்ளத்தை நீங்களே கேளுங்கள், விடை கிடைக்கும். இப்போது நான் 3வது வாழ்க்கைக்கு போகப் போகிறேன். அல்லாஹுடைய படைப்பிலே என்னுடைய தாயினுடைய கருவறையிலே 10 மாதங்களும், பின்பு இவ்வுலகத்தில் அல்லாஹ் தந்த அற்ப உலகத்திலும், பின்பு அல்லாஹ்வால் எனக்கு நாடப்பட்ட மரணமில்லா மன்னரை வாழ்க்கைக்கு நான் செல்லப் போகிறேன். நான் 2ல் ஒரு வாழ்க்கை வாழப் போகிறேன். ஒன்று சுவனம், இல்லை என்றால் நரகம்.
என்னை அல்லாஹ் அழைத்து விட்டான். என்னை நீங்கள் ஜனாசாவாக பார்க்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹு தாலா ஆயுள் காலத்தை தந்திருக்கிறான். என்னை இந்த நிலைமையில் பார்க்கக்கூடிய நீங்களும் அல்லாஹ் நாடினால் நாளை இதே நிலைமை அடையலாம். என்னை படைத்தவன் அல்லாஹுதான் என்று கூறுகிறோமே, அவனை சந்திக்க என்ன வைத்திருக்கிறோம்? நமது உள்ளங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய நிலைமையை நீங்கள் இன்றோ இல்லது நாளையோ அடையலாம். அப்பேற்பட்ட அந்த நிலைமையை அடைந்தால் படைத்த ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி நாம் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம்? படைத்த ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி நாம் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம்? தினமும் காலையும் மாலையும் இரவும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. படைத்த ரப்புல் ஆலமீன் நாடினால் என்னுடைய இதே நிலைமையை நீங்களும் நாளை அடையலாம். சிந்தித்து பாருங்கள். என்னுடைய இந்த நிலைமையை நீங்கள் அடைவதற்கு முன்னாக அந்த அல்லாஹுக்காக வேண்டியும் அந்த அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டியும் எதையெல்லாம் நீங்கள் முற்படுத்தி செய்தீர்கள்? அந்த அல்லாஹுக்காக வேண்டி எதை செய்தீர்கள்? அந்த அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நீங்கள் எதை செய்தீர்கள்? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய உள்ளங்கள் விடை சொல்லும். உங்களுக்கு இன்னும் ஆயுள் காலங்கள் இருக்கிறது. என்னை இந்த கோலத்தில் பார்க்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆயுள் காலத்தை நீளமாக்கி தந்திருக்கிறான். நானோ என்னுடைய செயலின்பால் சென்று விட்டேன். நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த நிலைமையை இன்றோ நாளையோ அடையலாம். அதற்கு முன்பாக நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். فَاذْكُرُونِي أَذْكُرْكُمْ وَاشْكُرُوا لِي وَلَا تَكْفُرُونَ. நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுகிறேன். நீங்கள் என்னை மறந்துவிட வேண்டாம், எனக்கு மாறு செய்ய வேண்டாம். சூரத்துல் பக்ரா. என்னை